வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் வேட்பாளர்கள் அந்தர்பல்டி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் வேட்பாளர்கள் தற்பொழுது அதிருப்தியில் இருக்கிறார்கள். களத்தில் சொந்த பணங்களை செலவிடுவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் சசிகலாவின் ஆதிக்கமும் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் யாருமே களத்தில் வேலை செய்யவில்லை. இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது எடப்பாடியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏற்கனவே எடப்பாடி பல வாக்குறுதிகளை கொடுத்து அதை மீறியுள்ளார். மீண்டும் தமிழக மக்கள் நிச்சயம் எடப்பாடியை தேர்வு செய்ய மாட்டார்கள். அவர் உண்மையாக இல்லை, மக்களுக்கும் உண்மையாக இல்லை, தொண்டர்களுக்கும் உண்மையாக இல்லை. இதனால் வேட்பாளர்களை ஆதரித்து களப்பணிகளை நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்று கூறியுள்ளனர். இதனால் சில வேட்பாளர்கள் தங்களது வாபஸ் மனுவை ஏற்றுள்ளனர். மனு தாக்கல் செய்த நிலையில் வாபஸ் பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. வேட்பாளர்களது இந்த அந்தர்பல்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களால் எதிர்பார்க்க முடியாத ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. அதிமுகவின் தொண்டர்கள் உண்மையாகவே சசிகலாவிற்குத்தான் ஆதரவுகளை மேற்கொள்கிறார்கள். ஒருவர் உண்மையான தலைவன் என்றால் உண்மையாகவே மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் விசுவாசமாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு தொண்டர்கள் தலைமை மீதும் தலைவர் மீதும் விசுவாசமாக இருக்கிறார்களோ அதேபோல் தலைவரும் தொண்டர்கள் மீதும் மக்கள் மீதும் விசுவாசமாக இருக்க வேண்டும். சூழலுக்கு ஏற்ப காலத்திற்கு ஏற்ப மாறுவது வேறு. ஆனால் அவரது சுயநலத்திற்காக மாறுவது நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று பல்வேறு கருத்துக்களையும் அதிமுகவின் தொண்டர்கள் முன்வைத்துள்ளனர். பிரச்சாரங்களின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமான பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார். ஆனால் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் 5 லட்சம் முதல் 8 லட்சம் வரை ஒரு நபருக்கு 300 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை கொடுத்துவிட்டுத்தான் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வருகிறார்கள். இது ஓட்டாக மாறாது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையாக மாறக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? முதலில் 3 விஷயங்கள் நடக்கும். முதலில் எடப்பாடி பழனிசாமியை சுற்றி இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் கேள்விகளை கேட்பார்கள். அதிகாரங்கள் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. தொண்டர்கள் தலைமையின் மீது மதிப்பு இல்லாமல் கட்சியை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். நேரடியாக தமிழக வெற்றி கழகத்திற்கோ அல்லது சசிகலா அவர்களது புதிய கட்சியிலேயோ இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் வேட்பாளர்கள் வாபஸ் பெறுவதாகவும் அந்தர்பல்டி அடித்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.